Hi friends, welcome to Learn with Shiba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க, டோட்டல் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த டவுட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் அப்படிங்கிறது வரல. சரிங்களா? இருந்தாலும் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டவுட் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது கமெண்ட்ஸில். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கடைசியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம டோட்டல் அது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் ஃபைனலாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75 செட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இதில் ஹெட்டிங் பாருங்கள், 2 ஹெட்டிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மெடிக்கல் செக்அப் டன் டு ஸ்லாஷ் என்ன அர்த்தம், THED அப்படிங்கிறது நம்ம அடிக்கணும். டு தி ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். சில்ட்ரன் அண்டர் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது இன்னொரு ஹெட்டிங். ஸோ நம்ம இந்த 2 ஹெட்டிங் கொடுத்துருக்கனால நம்ம 2 ஹெட்டிங்கும் தனித்தனியாக கால்குலேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஸோ அதுக்கு இடையில எவ்வளோ லெட்டர்ஸ் அடிக்க முடியும், 65. சரிங்களா? அப்போது நம்ம ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். இதோட கவுண்டிங், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட கவுண்டிங் மெடிக்கல்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் வித் ஸ்பேஸோட சேர்த்து கவுண்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35. மைனஸ் பண்ணால் 30 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் 15. இதை 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம் 25. சரிங்களா? ஸோ ஃபார்மேட் பிரகாரம் 65. கவுண்டிங் எவ்வளோ வேர்ட்ஸ் கவுண்டிங் இருக்குது அப்படிங்கிறத மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம் 25. 25வது டிகிரியில் நம்ம இந்த மெடிக்கல் செக்அப் டன் டு தி ஸ்கூல் அப்படிங்கிறத நம்ம அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து சில்ட்ரன் அண்டர் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எப்படி கால்குலேட் பண்ணோம், அதே ஃபார்மேட் தான் செகண்ட் ஹெட்டிங்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். 65 அதோட கவுண்டிங். சரிங்களா? 36 மைனஸ் பண்ணால் 29. இப்போ இந்த 29 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 30ஆக மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ 30 டிவைடட் பை 2. சரிங்களா? ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம 30ஆக மாற்றி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கிடைக்கிற வேல்யூ கூட 10 ஆட் பண்ணால் 25. அப்போ இதுவும் 25, இதுவும் 25. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கும் 25வது டிகிரி தான், செகண்ட் ஹெட்டிங்கும் 25வது டிகிரி தான். ஓகே, ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்தாச்சு. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் நம்ம எப்படி எடுப்போம், லாஸ்ட் காலம்ல இருந்து நம்ம கால்குலேஷன் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஓ டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆஃப் OF அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும். அப்படி நம்ம ப்ரீஃபாக அடிக்கிறப்போ, சரிங்களா, இது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ப்ரீஃபாக அடிக்கிறப்போ OFன்னு அடிக்கிறப்போ இந்த டாட் வைக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே அப்படி தான். எந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருந்தாலும் ப்ரீஃபாக அடிக்கிறப்போ அந்த டாட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறத நம்ம தனி கால்குலேஷனாக பார்ப்போம். இப்போ இது லாஸ்ட் காலம்ல இருந்து நம்ம கால்குலேஷன் பார்த்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் காலம் வேலூர் அப்படிங்கிறது இருக்குது. இதோட கவுண்டிங் எவ்வளோன்னு பார்க்கணும். அதாவது ஹெட்டிங்கோட கவுண்டிங் உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, எதோட கவுண்டிங் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஹெட்டிங்கோட கவுண்டிங் பாருங்கள், 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலமில், சரிங்களா, ஹெட்டிங்கோட சேர்த்து இந்த காலம்லேயே, டோட்டல் காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங்கா இல்லை உள்ளே இருக்க வேல்யூவா? ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசு, ஏன்னா அது 7 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூ 6 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசு. நம்ம இதுக்கான கால்குலேஷன் எப்படி பார்ப்போம், ரைட் சைடு மார்ஜின் 75 எடுத்துக்கோங்க, மைனஸ் இந்த காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங் தான் பெருசு, 7. இந்த 7 கூட +2 நம்ம ஆட் பண்ணணும். ஏன் இங்கே +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காலமுக்கான லைன் ஸ்கேல் பென்சிலை வச்சு போடுவோம். அதுக்கு முன்னாடி பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? ஸ்பேஸ் விடணும், கண்டிப்பாக ஸ்பேஸ் விடணும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம இங்கே +2 ஆட் பண்ணணும். சரிங்களா? 2 இடத்துல ஆட் பண்ணவும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம்னா வேலூர் அப்படிங்கிறது 7 டிஜிட், +2 ஆட் பண்ணிக்கலாம். 9 மைனஸ் பண்ணால் 66. அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ். அடுத்த காலமில் எது பெருசுன்னு பாருங்கள், தர்மபுரி அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? அப்போ தர்மபுரி அதோட கவுண்டிங் 10. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு, 10. ஓகேங்களா? அப்போ 10ங்கிறப்ப +2 ஆட் பண்ணணுமா, 12. சரிங்களா? இது இங்கே வர்ற எல்லா வேல்யூஸ்லையுமே நம்ம +2 ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க.
அப்போ 10 கூட 2 ஆட் பண்ணால் 12 மைனஸ் பண்ணுறோம் 54. இந்த 54 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், சேலம் 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த வேல்யூ தான் பெருசு. 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு. அப்போ 6 + 2 8. மைனஸ் பண்ணால் 46. அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க மைனஸ். இந்த காலம் பாருங்கள், இதில் திருவாரூர் 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ் 6 டிஜிட் தான் பெருசு வேல்யூஸில். சரிங்களா? அப்போ காலம்லேயே நம்மளுக்கு 10 தான் பெருசு, ஹெட்டிங் தான் பெருசு. அது கூட +2 ஆட் பண்ணால் 12. இப்போ இது எல்லாமே நம்ம ஸோ 46 - 12 34. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ லயனோட வேல்யூ. சரிங்களா? லயன் அப்படிங்கிறது என்ன? நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கேல் பென்சிலை வச்சு கோடு போடுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். 2 இடத்துல நம்ம +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? கிடைச்ச வேல்யூ அப்போ 66 + 2 68, 54 + 2 56, 46 + 2 48, 34 + 2 36. ஸோ ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த வேல்யூவே அப்படியே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தப்பாயிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேர் பண்ணியிருக்க மிஸ்டேக். அதனால தான் சொல்லிடுறேன், 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, இதை தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற டிகிரி. இதைத்தான் நம்ம எடுப்போம், இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், இதைத்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இன்னொரு கால்குலேஷன் என்ன? இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லைன் வேல்யூங்கிறது இது தானே, இதுதான் ஃபஸ்ட்டு காலம். 34 எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10. மைனஸ் பண்ணுங்க 24. மைனஸ் இதோட கவுண்டிங், இது எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 19 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அந்த 19 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வரும். இப்போது 2ஆல் டிவைட் பண்ணணும். 5ஐ 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அப்படிங்கிறதுனால நம்ம 6ஆக மாற்றிக்கலாம். இந்த 5ஐ 6ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 3. சரிங்களா? இந்த 3 கூட ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க 13. அப்போ 13வது டிகிரியில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? இது வந்துட்டு 13வது டிகிரியில் அடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ் 13வது டிகிரியில் அடிச்சுட்டு இங்கே வரேங்க, இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் காலம்லேயே எது பெருசு? இந்த திருவாரூர் அப்படிங்கிறது தான் பெருசு. 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 டிஜிட். அப்போ ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 36. சரிங்களா? 36வது டிகிரியில் திருவாரூர் அப்படிங்கிறத அடிப்பீங்க. அடுத்து இந்த காலம் வருவீங்க. இந்த காலமில் சேலம் 5 டிஜிட், உள்ளே இருக்க வேல்யூ 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ காலமில் எது பெருசு? இந்த வேல்யூ தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 48. இப்போ 48ல் நம்ம இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 48ல் அடிப்போம். இப்போ ஹெட்டிங்கான டிகிரி நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். அதாவது பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். இதோட கவுண்டிங் என்ன? 6. இதோட கவுண்டிங் 5. மைனஸ் பண்ணுங்க. 6 - 5 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 1. அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூவை விடுங்க. 49. 49வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிக்கணும். அதாவது சேலம் அப்படிங்கிற ஹெட்டிங். சரிங்களா? ஒருவேளை டிஃப்ரென்ஸ், அதாவது மைனஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4 வருது. அப்போ முன்னாடி 2 வேல்யூ, பின்னாடி 2 வேல்யூ விடணும். அப்படி. சரிங்களா? அப்படி அடிக்கணும். அப்போ 3வது வேல்யூ எந்த டிகிரியோ அந்த டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு கிளாரிஃபைக்காக, ஒரு கிளியரன்ஸ்க்காக. ஓகேங்களா? அடுத்து தர்மபுரி. இந்த காலமில் இது ஹெட்டிங் வந்துட்டு 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ள வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்போ காலமில் எது பெருசு? தர்மபுரி தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 56. 56வது டிகிரியில் தர்மபுரி அப்படிங்கிறத அடிப்போம். அடுத்து இங்கே வந்துருங்க. வேலூர் வந்து 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு வேலூர் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 68. 68வது டிகிரியில் வேலூர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம 10வது டிகிரியில் அடிப்போம். டென்டல் டிசீசஸ். இந்த எஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? டி மீன்ஸ் டெலீட். அப்போ எஸ் வந்துட்டு நம்ம அடிக்க தேவையில்லை. சரிங்களா? அடுத்து உள்ள வேல்யூஸ் பாருங்களேன். நம்மளுக்கு
இது 6 டிஜிட்டில் இருக்குது, இது 10. அப்போ நம்ம 10 டிஜிட்டில் இருக்கிறது எந்த டிகிரியில் அடிக்கணும் ஃபைன் பண்ணியிருக்கோம்? 36. இப்போது இந்த ஹெட்டிங், இந்த பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை, இந்த காலம்லேயே 6 டிஜிட் தான் நம்மளுக்கு பெருசு, சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். அப்போது சென்டர் பண்ணணும்னாவே நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும் இல்லையா? அப்போ 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 வேல்யூ விட்டுருங்க, பின்னாடி 2 வேல்யூ விட்டுருங்க. 36 37 விட்டால் 38வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ, இது 6 டிஜிட், 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது இல்லாமல் 38வது டிகிரியில் அடிப்போம், சரிங்களா? இந்த ரோ பாருங்க, ஃபுல்லாகவே அடிச்சு விட்டு டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெலிட், இந்த ரோவே நம்மளுக்கு வராது, ஓகேங்களா? 6 டிஜிட்லாம் 38வது டிகிரி. இங்கே வேல்யூ பாருங்கள், ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ்னால் என்ன? ட்ரான்ஸ்லேட். அப்போ 6,415 அப்படிங்கிறது இங்கே வரும், 4,326 அப்படிங்கிறது இங்கே வரும். அப்படி வர்றப்போ அதோட கவுண்டிங் என்னவா வருது? 5 டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காலம்லேயே 6 டிஜிட்டில் உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. வேல்யூஸில் சொல்கிறேன், சரிங்களா? ஹெட்டிங்கை விட்டுருங்க. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, இது 5 டிஜிட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். இது எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சென்டர் பண்ணக்கூடாது, சரிங்களா? உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் சொல்கிறேன், நம்பர் வேல்யூஸில் பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போது இது 6 டிஜிட்டில் இருக்குது, 5 டிஜிட் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும் வேல்யூ? வந்து 2க்கு நேராக வரும், சரிங்களா? இங்கே என்ன வேல்யூ வரும்? 6,415 அப்படிங்கிறது 6,415 கரெக்டாக இருக்குங்களா? அப்போ 39வது டிகிரியில் இந்த 6,415 அப்படிங்கிற வேல்யூவை அடிப்போம், டிஜிட் வைஸ் அடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 500ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்படி ஒரு வேல்யூ இருக்குது 500ன்னு, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த 6க்கு நேராக டிஜிட் வைஸ் அடிக்கணும், சரிங்களா? சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ 6க்கு நேராக வரும் 5, 8க்கு நேராக 0 வரும், 3க்கு நேராக 0 வரும், டிஜிட் வைஸ், சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த காலம் பாருங்கள். சேலம் 49, இது 48. 6 டிஜிட் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 48வது டிகிரியில் நம்ம அடிப்போம். இப்போ இந்த வேல்யூ இங்கே வரும் இல்லையா? அப்போ 5 டிஜிட் எப்படி அடிப்போம்? டிஜிட் வைஸ் அடிப்போம். இந்த 4 எந்த டிகிரி? 49. அப்போ 49வது டிகிரியில் இந்த 4,326 அப்படிங்கிறத அடிப்போம். இதுவும் அதே மாதிரி தான், சரிங்களா? 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 49, 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 48, ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா தர்மபுரி தான் நம்மளுக்கு பெருசு. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 56. இது வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 10 - 6, சரிங்களா? 10 - 6 அப்படிங்கிறப்போ டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுறலாம். 56 57 விட்டா 58வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 58வது டிகிரியில் அடிக்கணும், ஓகேங்களா? இப்போ 5 டிஜிட் அப்படிங்கிறப்போ நம்ம அதை டிஜிட் வைஸ் அடிப்போம், இந்த 8க்கு நேராக அடிப்போம். அப்போ 59வது டிகிரியில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 59வது டிகிரியில் அடிப்போம், ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு நம்ம ஹெட்டிங் தான் பெருசு, 68வது டிகிரியில் அடிக்கிறோம். இது வந்துட்டு இது 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. ஸோ 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1 தான். ஒரே ஒரு வேல்யூ விட்டுருங்க. 69வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 69. 5 டிஜிட்டில் இருக்கிறது 70வது டிகிரி, சரிங்களா? ஸோ 5க்கு நேரம் அடிப்போம், சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிப்போம். 70வது டிகிரியில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 70வது டிகிரியில் அடிப்போம், ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காலம் எடுத்துக்கோங்க. தர்மபுரி அப்படிங்கிறது 10 டிஜிட்டில் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசுன்னு பார்த்தோம். ஒருவேளை இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு வேல்யூ. இப்போது 1,19,300 அப்படின்னு இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வேல்யூ, அதாவது 3rd ரோவில் கொடுத்துருக்காங்க ஒரு வேல்யூ. ஸோ இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசாக மாறும்? இதுதான் பெருசாக மாறும். அதாவது 1 2 3 4 5 6 7 8, சரிங்களா? இப்போ இது 8 டிஜிட்டில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? கவனிச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசுன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இது 8 டிஜிட்டில் இருக்குது. ஹெட்டிங் தான் பெருசு, அது 10. ஹெட்டிங் தான் காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு.
இதெல்லாம் கம்மி தான், 8 6 5 தான் இருக்குது. அதை விட பெருசாக எதுவும் இல்லை. ஹெட்டிங்கோட பெரிய வேல்யூ உள்ள எதுவுமே இல்லை. அப்போ ஹெட்டிங் பெருசுங்கிறப்போ 56 டிகிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 8 டிஜிட் தான் பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை தான் சென்டர் பண்ணணும். அதாவது 10ல் 8 போச்சுன்னா 2, முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ, 57. 57வது டிகிரியில் இதை அடிப்போம். இப்போ இந்த உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட் தான் பெருசு, இது 57. இது எந்த டிகிரியில் வரும்? இதுக்கு டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? ஸோ உள்ளே இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எப்போவுமே நம்ம வந்துட்டு காலம்லையே எது பெருசுன்னு பார்ப்போம். ஹெட்டிங் பெருசுனா அதை அந்த டிகிரியில் அடிச்சிருவோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்ப்போம். இதுதான் பெருசு அப்படிங்கிறப்போ அது அந்த ஹெட்டிங்க்கு அந்த பெரிய வேல்யூவை சென்டர் பண்ணுவோம். மற்ற எல்லா சின்ன வேல்யூவும் 8க்கு கீழே இருக்க வேல்யூ எல்லாமே நம்ம டிஜிட் வைஸ் அடிப்போம். சென்டர் பண்ண மாட்டோம். சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறது பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி டிகிரி ஃபைண்ட் பண்ணுவோம். மற்றது டிஜிட் வைஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 3 டிஜிட் 4 டிஜிட் நம்மளுக்கு படிச்சிருப்போம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடிக்கிறது. இது கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. ஓகே, இது விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தது. இந்த லெட்டருக்கு பதிலாக எஸ் வரும் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு இதெல்லாம் டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பேசிக்காக எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தது தான். இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம், அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் அப்படிங்கிறது வந்ததுன்னா, இப்போ லாஸ்ட்டாக இங்கே இப்படி வந்துட்டு டோட்டல் அப்படின்னு வந்து கீழே வேல்யூஸ் வரும். இதே மாதிரி வேல்யூஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்தால் எப்படி நம்ம அதுக்கு கால்குலேஷன் போடணும்? இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? நம்மளுக்கு 34. சரிங்களா? அப்போ இது 34 ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ மைனஸ். இப்போ டோட்டலோட கவுண்டிங் என்ன? 1 2 3 4 5. டோட்டலோட கவுண்டிங் என்ன? 5. ரெண்டையுமே மைனஸ் பண்ணுங்கள். 34ல் 5 போச்சுன்னா 29. சரிங்களா? அப்போ இந்த 29வது டிகிரியில் நம்ம டோட்டல் அப்படிங்கிறத அடிப்போம். அதுக்கு நேரம் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் எப்படி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அது கொடுத்துருப்பாங்க, அதை அடிப்போம். அப்போ டோட்டலுக்கான டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ மைனஸ் இதோட கவுண்டிங். அவ்வளோதான். இது எதில் வந்தாலும் சரி, அதாவது தமிழில் வந்தாலும் சரி. ஸோ சீனியர் ஸ்டேட்மெண்ட்ஸில் தமிழில் நம்மளுக்கு வந்து மொத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அப்படின்னு கொடுத்து இங்கே வேல்யூஸ் வந்துருக்கு இல்லையா? தமிழில் சீனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு இது வந்திருக்கும். சரிங்களா? டோட்டலுக்கு பதிலாக மொத்தம் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இதோட கவுண்டிங் மைனஸ் பண்ணி அதில் என்ன டிகிரி வேல்யூ வருதோ அந்த டிகிரியில் நம்ம இதை அடிப்போம். சரிங்களா? ஸோ தமிழில் இந்த மாதிரி வரும், இங்கிலீஷில் நம்மளுக்கு டோட்டல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டோட்டல் கால்குலேஷன் இப்படி தான் போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம்? டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 9 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வந்துட்டு நம்ம போடலாம், அதாவது என்ன கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு போடலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இனி வர்ற வீடியோக்களில் அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.